அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரியர் கைடன்ஸ் அகாடமிக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஈசி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு உண்டான லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் எந்த மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 1 இந்த வீடியோ கொடுக்குறோம். அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியான ஃபீஸில் நல்ல குவாலிட்டியான காலேஜஸ் அண்ட் ஆல்சோ ஓரளவு பிளேஸ்மெண்ட் உள்ள ஓரளவு ஸ்கில் கொடுக்குற காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். ஸோ அந்த வகையில் இது பார்ட் 1 சிஎஸ்சி அண்ட் ஈசி மட்டும் கொடுக்குறோம். பார்ட் 2ல் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் அண்ட் அதர் ரிலேட்டட் கோர்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணி விலாவாரியாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபீலிங்லேருந்து உங்களுக்கு காலேஜ் சூஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள்லாம் தயாராகணுன்ற முதற்கொண்டு நம்ம வந்து பார்த்தா தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா 1.5 lakhs வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்டலராக இருந்தால் 2.5லேருந்து 3.5 lakhs வரையும் ப்ரைவேட் காலேஜில் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நிறைய பேரண்ட்ஸால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தால் தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனானிஸ்டி கேம்பஸ் ஒரு 4 கேம்பஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதை தாண்டி கான்ஸ்டியூஷன் காலேஜ் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி, விழுப்புரம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 16 இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அந்த 16 காலேஜும் மேக்ஸிமம் யாருக்கு ரெஃபர் பண்ணுறதில்ல. காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டமைப்பு வசதிகளும் சரி, லேப் ஃபெசிலிட்டிஸு, ஈவன் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியான இருக்கிற காரணத்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அனானிஸ்டியை ப்ரிஃபர் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு முடிவில் அதிகபட்சமாக சூஸ் பண்ண கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசி. அதனால் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் அது காட்டுறதுனால ஃபஸ்ட்டு சிஎஸ்சி பார்க்கலாம். சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிஜி கேம்பஸ், நம்ம அனானிஸ்டில் பார்த்தீங்கன்னா அனானிஸ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அனானிஸ்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ் இருக்குது. ஏசிடியில் ஒன்லி ரப்பர் டெக்னாலஜி, அப்பேரல், செராமிக் அந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்கும். சிஜி எம்ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அந்த வகையில் சிஎஸ்சி ஐடி நீங்கள் நுழையணும், எம்ஐடிக்குள்ளேயும் சிஎஸ்சிக்குள்ளே சிஜிக்குள்ளே நுழையணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவன் ஏஐடிஎஸ் ஆல்சோ உங்களுக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 197 தேவைப்படுது. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 200 ஓப்பன் கோட்டா. ஓகே, ஃபார்வர்ட் கேஸ்டாக இருந்தால் அந்த ஓப்பன் கோட்டா தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இவன் தான் நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம் யாராக இருந்தாலும், எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 200 out of 200 எடுத்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷனாக ஃபஸ்ட்டு சீட்டு மூவ் ஆகும். அது 0 ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதர் கேட்டகரி போகும். ரைட்டா? ஸோ அந்த வகையில் 197 மினிமம், 200 பார்த்தா மேக்ஸிமம் தேவைப்படுது. இதான் ரெஸ்பெக்டிவ் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். ரைட்? ஸோ பாருங்க, இங்கே ஆர்டர் பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நீங்கள் மினிமம் 55,000 ஃபீஸ் பே பண்ணணும். ரெகுலர் கோர்ஸ்னால் 12,000 to 20,000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்? அண்ட் பிசி கம்யூனிட்டிக்கு மேக்ஸிமம் 199.5, மினிமம் பார்த்தீங்கன்னா எம்ஐடிக்கு ஐடியில் நீங்கள் போகணும் அப்படின்னா 196.5. ஸோ இங்கே பாருங்கள் 197.5, 197. நீங்கள் இந்த ஆர்டர் வச்சுக்கோங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வந்து ஆர்எல்ஸ் எக்ஸல் ஷீட்டாவோ உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்? அண்ட் பிசிஎம்க்கு மேக்ஸிமம் 198.5, மினிமம் 197. எம்பிசிக்கு மேக்ஸிமம் 199.5, மினிமம் பார்த்தா 196.5. எஸ்சிக்கு 191.5 மினிமம் தேவைப்படுது. ஐடிக்கு ஏஐடிஎஸ்க்கு பாருங்கள் 193.5, சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் 193, மேக்ஸிமம் 197.5. எஸ்சிஏக்கு மேக்ஸிமம் 195, மினிமம் பார்த்தீங்கன்னா 185.5. எஸ்டிக்கு 188.5 மினிமம், மேக்ஸிமம் 191.5. இப்போது இதிலேருந்து நீங்கள் எப்படி சார் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி நிறையா சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 0.5லேருந்து 1 மார்க், 0.5 மேபி அதிகபட்சம் 1 மார்க்கு. இப்போ 200 out of 200, 199.5லாம் என்னென்னா அதிகபட்சமே 200 தான். அதை தாண்டி என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் இங்கே ஓசி கம்யூனிட்டிக்கு 13 வச்சுக்கோங்க, இந்த வருஷம் 25 இருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ரேங்கிங் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூரில் சிஎஸ்சி ஐடி, அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சிஎஸ்சி, அழகப்ப செட்டியாரில் சிஎஸ்சி, அனானிஸ்டி ரீஜனல் கேம்பஸில் ஏஐடிஎஸ், அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, அண்ட் தென் அனானிஸ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சிஎஸ்சி, அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் ஐடி. ஸோ உங்களுக்கு இது வரையும், ஸோ ஈரோடு வரையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட்டு, ஓரளவு ஸ்கில் இருக்கிற காலேஜஸ். ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, சேலம் ஜிசிடி சேலம், அழகப்ப செட்டியார், அனானிஸ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்,
ஈரோடு ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சிலேருந்து ஈரோடு ஐடி வரைக்கும் பார்த்தா மினிமம் 187.5. ஸோ மேக்ஸிமமாக ஜிசிடியில் பார்த்தா 195 196 சிஎஸ்சிக்கு. ஸோ உங்களுக்கு ஜிசிடியில் ஈக்குவலாக எம்ஐடி கேம்பஸ் ஈக்குவலாக ஓரளவு இருக்கும். ஓகே, அதர் இதெல்லாம் பார்த்தா ஒரு 4-5 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிசிடி கோயம்புத்தூரோட ஓசி க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 196, சேலம் பார்த்தா 193, கிட்டத்தட்ட 3 மார்க் டிஃப்ரென்ஸ். மித்த எல்லாமே பார்த்தா ஆல்மோஸ்ட் 1 மார்க்கு 1.5 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, பிசி பொறுத்தவரையும் 194.5 அதிகபட்சம் உங்களுக்கு தேவைப்படுறது. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எவ்வளோ ஐ மீன் ஈரோடில் பார்த்தீங்கன்னா 181. ஸோ இது செட் ஆஃப் இதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பிசிஎம்க்கு அதிகபட்சம் 194. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு ஐடிக்கு 179 தேவைப்படுது. ஸோ எம்பிசிக்கு குறைஞ்சபட்சம் 182, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 195 ஜிசிடி கோயம்புத்தூர். எஸ்சிக்கு அதிகபட்சம் 188.5, குறைஞ்சபட்சம் ஈரோடு ஐடிக்கு 176. எஸ்சிஏக்கு 157.5, அதிகபட்சம் 186.5. எஸ்டிக்கு மினிமம் ஒரு 150 இருந்தாலே போதும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து அனாலிசிஸ் டீச்சிங் கேம்பஸ் கோயம்புத்தூர், அழகப்ப செட்டியார், சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி கோயம்புத்தூர் ரைட்டா. அடுத்த செட் ஆஃப் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் காலேஜ், தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர், அனாலிசிஸ் டீச்சிங் கேம்பஸ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, அனாலிசிஸ் டீச்சிங் கேம்பஸ் மதுரை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா, இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லாஸ்ட் இயர் ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இந்த வருஷமும் இந்த ஆர்டரில் தான் வரும். இதுதான் பார்த்தா டாப்பு, மிடில், இது ஒரு லோயர். ஓகேங்களா, இதெல்லாம் ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவு இருக்கும். பட் எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும், ஃபீஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் பர்கூரில் 187 அதிகபட்சம், அப்படியே 185, 184.5, 182.5, 180, அப்படியே பாருங்கள் 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸில் குறைஞ்சபட்சம் 177. அதேமாதிரி பிசி கம்யூனிட்டி பாருங்கள் 171 குறைஞ்சபட்சம், ஒரு 1.5 2 மார்க்ஸு, அகைன் 2.5, அப்படியே 171.5, அப்புறம் 1 மார்க்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் 6 மார்க் டிஃப்ரென்ஸு, இங்கே 1 மார்க்கு, இங்கே 3 மார்க் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ பர்கூர் 181.5 அதிகபட்சம் பிசி கம்யூனிட்டிக்கு. பிசிஎம்க்கு அதிகபட்சம் 182.5, குறைஞ்சபட்சம் 173.5 கிடச்சி பாருங்கள் தஞ்சாவூர் ரைட். உங்களுக்கு ஓசி மட்டும்தான் ஓரளவு இந்த ஆர்டரில் வருது. பிசி, பிசிஎம், எம்பிசி ஒரு சின்ன லைட்டாக சேஞ்ச் இருக்குது பாருங்க. பாருங்கள் இங்கே 173.5, இங்கே 174.5 ரைட். ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 169, அதிகபட்சமாக பர்கூருக்கு 184. இங்கே பாருங்கள் 184. பர்கூர்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் 180 மேலே தான் முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு மட்டும் 167, குறைஞ்சபட்சம் 155. எஸ்சிக்கு 147, குறைஞ்சபட்சம் 122.5. எஸ்டிக்கு ஒரு 150 இருந்தாலே போதும் ரைட்டா. இது நெக்ஸ்ட் செட் ஆஃப் காலேஜஸ் ரைட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் அது எக்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரைட். இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியோட நிலவரம். இந்த வருஷமும் இதிலேருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமமும் பார்த்தா 180. ஓகே, ஓசி கம்யூனிட்டி ஐ மீன் ஓப்பன் கோட்டாக்கு அதிகபட்சம் 200, பிசிக்கு 173 மினிமம் அதிகபட்சம் 200, பிசிஎம்க்கு 176 அதிகபட்சம் 199, எம்பிசி 170 அதிகபட்சம் இந்த வருஷம் 200 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 158 அதிகபட்சம் 198, எஸ்சிஏக்கு 125 அதிகபட்சம் 195, எஸ்டிக்கு 145 to 192 ரைட்டா. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அரல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிஎஸ்சியோட நிலவரம். அதே பார்த்தீங்கன்னா அடுத்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அகைன் ஈஸி தான். அந்த வகையில் உங்களுக்கு அனாலிசிஸ் சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸில் உங்களுக்கு ஈஸி கோர்ஸ் இருக்குது. அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் நான் முன்னாடி சொன்னேன், ஃபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி சிஇஜி கேம்பஸில் இருக்குது. அண்ட் அனாலிசிஸ் எம்ஐடியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ்க்குள்ளே ஓப்பன் கோட்டாவில் போகணும் அப்படின்னா மினிமமாக 196 இஎன்ஐக்கு தேவைப்படுது, அதிகபட்சமாக 199.5. ஸோ சிஎஸ்சிக்கு 200 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும், இசிக்கு 200 முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேபி இந்த வருஷம். பிசிக்கு அகைன் 195 மினிமம், அதிகபட்சம் 199 இஎன்ஐலேருந்து இப்படி ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் பிசிஎம்க்கு 194.5 அதிகபட்சம் 197.5, எம்பிசிக்கு 194.5 அதிகபட்சம் 198.5, எஸ்சிக்கு 187.5 அதிகபட்சம் 197, எஸ்சிஏக்கு 190லேருந்து 196, எஸ்டிக்கு 163 மேலே இருந்தாலே போதும். ஓகே, இது வந்து எம்ஐடி கேம்பஸ் சிஇஜி கேம்பஸில் நீங்கள் ஈசி ரிலேட்டட் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு. அடுத்த செட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கும்போது அகைன் ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் சேலம், ஜிசிடி கோயம்புத்தூரில் இஎன்ஐ இருக்குது. அடுத்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் இசி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இந்த செட் ஆஃப் காலேஜஸில் இசிக்கு மினிமமாக ஓப்பன் கோட்டாக்கு 184, அதிகபட்சம் ஜிசிடி கோயம்புத்தூருக்கு பாருங்கள் 195.5, ஈக்குவலாக சிஎஸ்சிக்கு ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் ஐ மீன் அந்த கட் ஆஃப். ஓகே, 194 அதிகபட்சம் கோயம்புத்தூரில், அப்படியே சேலம் 190 பிசி கம்யூனிட்டிக்கு,
188 188 பெருசாக டிஃப்ரென்ஸில் பாருங்கள். ஜிசிடி கோயம்புத்தூர் இஎன்ஐக்கும் அழகப்பச்சிட்டு கவர்மெண்ட் காலேஜில் இசிக்கும் ஒரே கட் ஆஃப் தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி 183.5, ஈரோடுக்கு 181. ஓகே, ஸோ அடுத்தது ஈரோடுக்கு 180.5 பிசிஎம்க்கு மினிமம், ஜிசிடி 194 அண்ட் ஜிசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 193.5 எம்பிசி கம்யூனிட்டிக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 180 ஈரோடுக்கு. அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 187 171 மினிமம் கட் ஆஃப். எஸ்சிஏக்கு 194.5 170 மினிமம் கட் ஆஃப். எஸ்டிக்கு 150க்கு மேலே இருந்தாலே போதும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் மிடில், அது அது டாப் சிஇஜி, அடுத்தது செட் ஆஃப் இது. அதுக்கு அடுத்த செட் பார்த்தீங்கன்னா அகைன் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், அண்ணாஸ் ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் காலேஜ், திருநெல்வேலி அண்ணாஸ் ரீஜனல் கேம்பஸ், மதுரை அண்ணாஸ் ரீஜனல் கேம்பஸ், தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ், தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜ், தேனி கவர்மெண்ட் காலேஜ். இதில் உங்களுக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 171 எங்கள் தேனிக்கு தேவைப்படுது. அதிகபட்சமாக வெள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா 178.5 ஈசிக்கு. ஓகே, நீங்கள் இந்த வெள்ளூரை கீழே போட்டு ரீஜனல் கேம்பஸ் அண்ணாஸ் ரீஜனல் கேம்பஸ் விஎல்எஸ்ஐயும் ஈசியும் நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, தாராளமாக. ஓகே, அண்ட் தென் வெள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172, இங்கே பாருங்கள், இங்கே 174.5 விஎல்எஸ்சி டிசைனுக்கு, இங்கே 174 பிசி கம்யூனிட்டி, குறைஞ்சபட்சம் 165 தேவைப்படுது. அண்ட் தேனிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 156. அண்ட் வெள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாஸ் ரீஜனல் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 165 அண்ட் 169 வெள்ளூருக்கு. அண்ட் தென் எம்பிசிக்கு 173.5 அதிகபட்சம். ஓகே, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 162.5. அண்ட் தென் எஸ்சிக்கு 154.5 அதிகபட்சம் உங்களுக்கு 161. ஓகே, அண்ட் எஸ்சிஏக்கு 146 அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 122.5, எஸ்டிக்கு 130க்கு மேலே. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இசியில் உள்ளே போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஓப்பன் காம்படிஷனுக்கு 172 தேவைப்படுது, அதிகபட்சம் 200. பிசிக்கு பார்த்தா 168, அதிகபட்சம் 199. பிசிஎம்க்கு 158 மினிமம், அதிகபட்சம் 198. எம்பிசிக்கு 163 மினிமம், அதிகபட்சம் 199. எஸ்சிக்கு 157 மினிமம், அதிகபட்சம் 197. எஸ்சிஏக்கு 120 மினிமம், அதிகபட்சம் 196. உங்களுக்கு 134 எஸ்டி மினிமம், மேக்ஸிமம் 180. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் இசிஇ. அகைன் இதையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் எக்ஸலாவோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு 1800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா தவறி போனாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல், எந்த காலேஜ் முன்னாடி கொடுக்குறது, எந்த கோர்ஸ் முன்னாடி கொடுக்குன்னு தெரியாமல், எந்த காலேஜ் பின்னாடி கொடுக்கணும், மிடில் கொடுக்கணும், இது ஐடியா இல்லாமல் ஸ்கிப் ஆகி அடுத்த ரவுண்ட் மார்க் 195 எடுத்திருந்தாலும் 178க்கு தள்ளப்பட்டாங்க. ரைட்டுங்களா, அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வில் கெட் பேக் டு யூ. ரவுண்ட் 1 முன்னாடியோ ரவுண்ட் 2 முன்னாடியோ உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி நாங்களே உங்கள் டீமே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோ வருது. ஸோ மறக்காமல் சேனல் பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரையும், காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் பிளேஸ் ஆகிற வரையும் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.